நம்மளுடைய திருச்சபையை குறித்து தீர்க்க தரிசனமாய் நாம் இங்கே ஒரு வசனத்தை ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம். ஏசாயா கண்ட தரிசனம், ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். மலையில் உள்ள பட்டணம், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அதை இப்படி நம்ம படிக்கும் பொழுதே இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே உள்ளதான கொடுமுடியில் அமைக்கப்பட்ட ஸ்தல சபை, காளையார் கோயில் திருச்சபை அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும் பொழுதே ஒரு ஸ்தல சபை அப்படியே மனசில் வச்சு நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிங்க. கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் ஓடி வந்திருக்கிறார்கள், ஓடி வருகிறார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து, தேவனுடைய திருச்சபையிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்பாடாக இருக்கும். அந்த வசனத்தை நீ படிக்கும் பொழுது இப்படி படித்தா நல்லா இருக்கும். வேதம், கர்த்தரின் வசனம் வெளிப்படும் அப்படிங்கிறத எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்பாடாயிரும். இட் வில் பி a revelation, God's word. தேவனுடைய வார்த்தை, தேவன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கொடுமுடியினுடைய சர்ச்சில் உள்ள காஸ்பல். இன்னைக்கு சீப் காஸ்பல்ஸ்லாம் இருக்கு. சீப் எல்லாம் எங்க அப்படின்னா தரையில் உள்ளது, ஜனங்களை பிரியப்படுத்தி தேர்ட் ரேட் காஸ்பல், தேர்ட் ரேட் மண்ணுக்குரியதான பூமிக்குரியதான ஆசீர்வாதங்கள், சுய மையம் கொண்ட காஸ்பல், மனுஷனை மையமாய் கொண்ட சுவிசேஷம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்ட சுவிசேஷம், இதெல்லாம் இன்னைக்கு எங்க பேசப்படுகிறது என்றால் தரையில் உள்ள சீப் ரேட் காஸ்பல்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு பிரசங்கப்பட்டு கொண்டிருக்கிறதின் மத்தியில் ஏசாயா கண்ட தரிசனம் நம்மை குறித்து எப்படி இருக்குன்னா, அங்கே அது கொடுமுடியினுடைய காஸ்பல், கொடுமுடியில் அமைந்திருக்கிற பர்வதத்தில் உள்ளதான சர்ச் என்னவா இருக்கும்? அங்கே சீயோனில் வேதம், கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாய் வெளிப்பாடாய் இருக்கும். 4ஆம் வசனம், அவர் ஜாதிகளுக்குள், அந்த வசனம், அந்த கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? தேவ வசனம் நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். போதக சிட்சை. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இன்னைக்கு தங்களுடைய செவித்துணர்வுள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ப பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களை தெரிந்து கொள்கிற கடைசி நாட்கள் உண்டான அபாயம். ஆனால் சீயோனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, சீயோனில் வேதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும், அது வெளிச்சமாக இருக்கும், வெளிப்பாடாக இருக்கும். அந்த வசனம் கடிந்து கொள்ளும், நம்மை திருத்தும், போதக சிட்சை இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்பொழுதுதான் என்ன நடக்குமா? அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். எதுக்கு? ஏற்கனவே எதை வச்சிருந்தாங்க? வெட்டுறதுக்கு. என் கிராமத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை சொல்லுவாங்க. நல்ல வயல், நல்ல விளைஞ்ச நெல் வயலில் மாடு என்ன செஞ்சிடும்? மாடு அப்படியே சமயத்தில் தெரியாமல் ஜனங்கள் விட்டுருவாங்க. தெரியாமல் விட்டுருவாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, துரத்தி விடுவாங்க. 2வது தடவை அதே வீட்டு மாடு போக்குவரத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. அவன் வந்து கூட்டிகிட்டு போகணும். வந்து
கண்டித்து அனுப்பிச்சி விடுவாங்க, திட்டி அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சென மாடுங்க, சென மாடு. எத்தனையோ பார்த்து பயந்துட்டேன், இப்படிலாம் ஊரில் கொடூரவாதிகள்லாம் இருப்பாங்களான்னு. வெட்டியே விட்டான், சென மாடை வெட்டிட்டான். பாவம், வாயில்லா ஜீவன். பட்டயம் சொல்கிறேன், கட்டுறேன் சொல்கிறேன், கட்டலை, திரும்ப திரும்ப அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அப்போ என்ன, நான் என்ன எப்படின்னா சொல்லி பார்த்தான், கட்டினா, வெட்டியே விட்டான். மாடு மரிச்சு போச்சு, சென மாடு. எங்கள் ஊரில் எப்படிலாம் ஜனங்கள் இருக்காங்க. பட்டயம் ஏதா ஒன்று பட்டயம் தான், ஏதா ஒன்று தடி தான், ஏதா ஒன்று அடி தான். இந்த ஜனங்கள் உள்ளார வர்றாங்க. அடி தடி சண்டை வாக்குவாதம், ரோட்டில் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள், திரளான ஜனங்கள் சீயோனிடத்தில் வருகிறார்கள். அங்கே கர்த்தருடைய வசனம் வெளிப்பாடாக இருக்கும், அங்கே வெளிச்சம் இருக்கும். தங்களை நியாயந்தித்துக் கொள்வார்கள், வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்போ என்ன செய்கிறாங்களாம், பியூட்டி பாருங்க. ஏசாயா கண்ட தரிசனம். பிரியமானவர்களே, நம்மளுடைய நாட்களில் இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறதுக்காக, ஏசாயா கண்ட தரிசனம் நம்ம மத்தியில் நடக்கிறதுக்காக நாம் தேவனை துதிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். இனிமே மனுஷனை வெட்டுறதுக்கு, ஆட்டை வெட்டுறதுக்கு, மாட்டை வெட்டுறதுக்குலாம் அந்த பட்டயம்லாம் கிடையாது. எதுக்கு? இதுமே பூமி என்ன செய்யறதுக்கு? கொத்துறதுக்கு, உழுவுறதுக்கு. தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். அடுத்த வார்த்தை, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி இனி என்ன எடுப்பதில்லை? பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை என்ன செய்யறதில்லை? இவ்வளோ வசனங்களில் நாம் நேசிக்கிற வசனங்கள் இது ஒரு வசனம். இனி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? யுத்தத்தை கற்பதில்லை. இனி அவர்கள் சண்டே என்ன செய்யறது? சண்டே கற்க மாட்டார்கள், சண்டே கற்க மாட்டார்கள். 5ஆம் வசனம், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இது ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களில் உண்டான சர்ச்சை குறித்து. எதை குறித்து? நம்மை குறித்து, என்னையும் உங்களையும் குறித்து, சிஎஃப்சி காளையார் கோயிலை குறித்து, சிஎஃப்சி திருக்காட்டுப்பள்ளியை குறித்து, நம்மளுடைய ஸ்தல சபைகளை குறித்து ஏசாயா கண்ட பாரம். இதுக்கு எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவோம்? ஆமேன். எதுக்கு ஆமேன் சொல்லணும்னா, யுத்தத்தை கற்பதில்லை தானே. கடைசியாய் சண்டை போட்டுட்டு வந்தது எப்ப? கணவன் மனைவியினுடைய கடைசி சண்டை எப்ப நடந்தது அப்படின்னா, நல்ல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, என்ன யோசிக்கணும்னா, கடைசியா சண்டை போட்டது எப்ப? தெரியல, ஞாபகம் இல்லையே. 2021 20 அப்படின்னு சொல்றது எப்ப? காலையில் வர்றப்ப பிரதர். எப்ப? காலையில் வர்றப்ப. நேற்று ஒரு ஷிஃப்ட், இன்னைக்கு காலையில் ஒரு ஷிஃப்ட், மிச்சம் மீதி இப்போ போய் பாதி ஷிஃப்ட் பாக்கி இருக்கு. அது எப்போ? அது போனதுக்கு அப்புறம். அப்படின்னா இன்னும் நம்ம கொடுமுடியினுடைய காஸ்பலுக்கு என்ன செய்யலை, நம்ம வரல. வேற யாருக்கோ கொடுமுடி காஸ்பல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் எனக்கு என்ன ஆகல, இன்னும் கொடுமுடியினுடைய சுவிசேஷம் இன்னும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. அவ்வளோதான். அவனுடைய பட்டயம், ஈட்டி. இப்போ நாம் உலகத்தான் வேணும்னா பட்டயத்தை எடுப்பான், ஈட்டி எடுப்பான். நம்முடைய பட்டயம், நம்மளுடைய போராயுதம் எது சொல்லுங்க? புருஷனுக்கு எது? எது? கை. மனைவிக்கு வாய். ஒன்று புருஷனுக்கு கை நீளம், மனைவிக்கு வாய் நீளம். ஒன்று இவங்களுக்கு இது நீளம், ஒன்று அது நீளம். இன்னமும் கை நீட்டுகிறவர்களாய், சண்டை செய்கிறவர்களாய், வழக்காடுகிறவர்களாய், பட்டய குத்து போல பேசுகிறவர்களாய், நியாயந்திருக்கிறவர்களாய், குற்றப்படுத்துகிறவர்களாய், ஈட்டி குத்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால், இன்னியும் நம்மளுடைய யுத்தம் நம்முடைய குடும்பங்களில் நாம் ஓயில, சண்டை இல்லாத ஒரு குடும்பங்களாய் நம்மளுடைய குடும்பங்கள் இல்லை அப்படின்னா, பிரியமானவர்களே, நாம் இன்னும் கொடுமுடிக்கு என்ன செய்யல? நாம் ஏறி வரல. எங்கே தான் இருக்கோம் சொல்லுவோம் பார்ப்போம். ஜனங்கள் எல்லாரும் எங்கே ஏறி வருவார்களாம்? எங்க? கொடுமுடிக்கு ஏறி வரணும், சிகரத்துக்கு ஏறி வரணும், கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாம, செலவு செய்யாம கிரயத்துக்கு மேலே ஏறி வராதபடிக்கு இந்த காஸ்பல் நீங்கள் அடைய முடியாது. இன்னைக்கு வெளியில எப்படினாச்சும் இருக்கலாம், வெளியில அடிச்சுக்கலாம், என்னென்ன செஞ்சுக்கலாம், அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, புருஷம் ரெடி சண்டை போட்டுக்கிட்டு, எப்படினாச்சும் இருந்துக்கிட்டு, அப்பம் விட்டுக்கிட்டு, காணிக்கப்பா கொடுத்துக்கிட்டு,
அவரெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எங்கே அப்படின்னா தரையில் உள்ளதான காஸ்பல். கொடுமுடிக்கு நீங்கள் சிகரத்துக்கு ஏறணும், மலை ஏறணும். ஆண்டவரே அங்கே தான் என்ன சொல்லும் அப்படின்னா, யுத்தத்தை நீ கட்டுறது போதும், மறந்துடு, இனி யுத்தம் செய்யாத. ஓகே, ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு, இந்த காஸ்பல் நமக்கு நிஜமாகும்படிக்கு நாம் விரும்புவோம், வாஞ்சிப்போம், ஒர்க் பண்ணுவோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்தவத்தில் சங்கீதம் 91வது சங்கீதம் பிரபலமாய் உண்டான சங்கீத வசனம். சங்கீதம் 91. சில பிள்ளைகள்லாம் எடுத்தா 1ஆம் வசனம் விட்டா கடைசி வசனம் வரைக்கும் தட்ட 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 நினைச்சிட்டு எழுதுவோம். சொல்லுங்க அப்போ, உன்னதமானவரின் அப்படின்னு சொன்னா பாருங்க பாருங்க, தட்ட 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 தட்டான வந்துருச்சு பாருங்க. ரொம்ப பிரபலமான மனப்பாடமான மன்னன வசனம் எது? சங்கீதம் 91. நான் உங்களுக்கு சங்கீதம், அதுவும் என்னது? உன்னதமானவருடைய மறைவு, உன்னதமானவருடைய கூடாரம், உன்னதமானவருடைய நிழல். ஓகே, சங்கீதம் 91 அறிந்தவர்கள் அநேக ஜனங்களுக்கு, அநேகர்னா அநேகர் தான், அநேகர் சங்கீதம் 31 தெரியாது. சங்கீதம் 31 ஒரு கூடாரம், ஒரு மறைவு, ஒரு ஒளிவு, ஒரு நிழல் எங்க இருக்குன்னா சங்கீதம் 31. அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதம். நல்ல வார்த்தை. 19 ஆசனம் 20 ஆசனம் நான் வாசிக்கிறேன். இது நன்மையிலே பெரிய நன்மையாது. 19 ஆசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும், தாவீதினுடைய சங்கீதம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது நன்மையிலே, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையிலே பெரிய நன்மையா. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது. அது என்ன அவ்வளவு பெரியதான நன்மை? கர்த்தருக்கு பயந்தவனுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிய நன்மை. என்னன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல. 20ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின், பாருங்க, உன்னதமானவருடைய அந்த சமூகம், அந்த சமூகத்தின் மறைவிலே மறைத்து. அடுத்தது, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். இது எங்க உள்ளது சொல்லுங்க. சங்கீதம் 30. இன்னுமே மனன வசனம் அது. எது எதுவும் சொல்லுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் எதை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தோம்? ஆமா, சங்கீதம் 91. சங்கீதம் 31 இந்த 2 வசனத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பெரிய நன்மையா அவருடைய சமூகத்தில் மறைச்சு வச்சுக்கிறாராம், அவருடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுக்கிறாராம். எதுக்கு அப்படின்னா நாவுகளின் சண்டைக்கு. தட் மீன்ஸ் அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவிலும் அவருடைய கூடாரத்தினுடைய நிழலில் ஒளித்து யாரே செய்கிறா? தேவனே ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கிறார். என்ன அப்படின்னா நீ என்ன செய்யக்கூடாது சொல்லு? சண்டைக்கு அவர் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். சண்டைக்கு விளக்குகிறார். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் சொல்றேன், இதுதான் இப்ப நான் இப்ப இந்த நிக்கிறதான இந்த இடம் தான். இப்ப இந்த இடம் தான் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது நிழல், உன்னதமானவருடைய கூடாரம். இப்ப இதுல இருக்கிற மனுஷன் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய முடியவே முடியாது சொல்லுங்க. சவுண்டே இல்லையே. என்ன செய்ய முடியாது? சண்டை போட முடியவே முடியாது. சண்டை செய்யவே முடியாது. வாக்குவாதம் செய்யவே முடியாது. சண்டை போட்டுக்கவே முடியாது. பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வாக்குவாதம், சண்டை, குற்றப்படுத்துறது, கை நீட்டுறது, அடிக்கிறது, போறது கூடவே கூடாது. ஏன்னா உன்னதமானவருடைய நிழல் இருக்கும். அப்ப இந்த ரகளை, இந்த ரெண்டகம், இந்த மாறுபாடு, இந்த வாடா போடா போடி வாடி, இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டா எதை விட்டு வெளியில சொல்லுங்க. எங்க வந்துடணும் சொல்லுங்க. எதுல வந்துடணும்? கூடாரத்தை விட்டு வெளியில. விளங்கிட்டீங்களா? கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது. அப்ப நாம் எப்பெல்லாம் சண்டை செய்யறோமோ அப்பெல்லாம் முடிவு பண்ணீங்க. எங்க இல்லைன்னு சொல்லுங்க. கூடாரத்தில் இல்ல. எங்க வந்துதான்? இப்ப வெளியில நின்றுட்டு அந்த ஆசாமி இப்ப என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 1 கிளைம் பண்றான் பாருங்க. எதை கிளைம் பண்றான்? சங்கீதம் 91 கிளைம் பண்றான். என்ன கிளைம் பண்றான்? என் வலது பக்கம் 1000 விழுந்தாலும் சரி, என் இடப்பக்கம் 10,000 விழுந்தாலும் சரி, அது வந்தாலும் இது வந்தாலும், சாத்தான் வந்தாலும், தூதம் வந்தாலும், ஏது வந்தாலும், நத்திங், நகிகை. எங்கடி நகிகை?
எங்க இருந்துகிட்டு சங்கீதம் 91 கிளைம் பண்ணணும் சொல்லுங்க. விளங்கிட்டீங்களா? வசனத்தை சொல்றேன். சங்கீதம் 31 கை கொண்டு அவருடைய சமூகத்தில் இருந்து சண்டைக்கு விலகி, நாவுன் சண்டைக்கு விலகி, அவருடைய மறைவில் உன்னதத்தில் கூடாரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனாவது சங்கீதம்? சங்கீதம் 91. இப்ப யோசிச்சு பாருங்க, பின்னால கடந்த நாட்கள் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஆண்டவரே சங்கீதம் 91 அப்படிதான் நான் கிளைம் பண்ணியிருக்கேனான்னு பாருங்க. இல்லையே. சண்டை, வாக்குவாதம், சண்டை. கிளியரஸ்ட் ப்ரூஃப். நான் கர்த்தருக்கு பயப்பில்லை. நான் அகங்காரியா இருக்கிறேன், நான் கோபக்காரியா இருக்கிறேன், சண்டைக்காரியா இருக்கிறேன், அல்லது கோபக்காரனா இருக்கிறேன், சண்டைக்காரனா இருக்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், வசனத்தை மட்டும் தான் கேட்கிறேன். இன்னும் நான் கொடுமுடிக்கு நான் என்ன செய்யல, என்ன நான் ஏறி வரல. கொடுமுடிக்கு ஏறுகிறவர்கள், கொடுமுடியில் வாசம் செய்கிறவர்கள், அவங்களுள்ள வசனத்தை கேட்கிறவர்கள், அவர்கள் கையில் பட்டயம் கிடையாது, ஈட்டி கிடையாது. அவருடைய நாவு பட்டயம் இல்லை, அவருடைய வார்த்தைகள் ஈட்டி அல்ல, குத்துறது கிடையாது, சண்டை செய்கிறது கிடையாது, வாக்கு அதெல்லாம் தூரமாக இருக்கணும். ஆண்டவரே நான் சண்டை செய்யணும். நான் பெற்றிருக்கிற உணர்வு பாருங்க. வாக்குவாதத்துக்கு போகிறேன், சண்டைக்கு எத்தனைக்கிறேன் அப்படின்னா நான் கூடாரத்தை விட்டு என்ன செய்ய போறேன்னு அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்தை விட்டு கூடாரத்தை விட்டு இல்லை. அதுக்கு என்ன வேணாலும் திட்டிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லட்டும். அது கணவன் மனைவி மாத்திரம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அது இந்த பக்கத்தில் உள்ளவங்க, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அது சபையில் உள்ளவங்க, ரோட்டில், பஸ்ஸில், டிராவல்ஸில், எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் பிரசன்னத்திலே இருக்கேன், உங்களுடைய கூடாரத்தில் ஒளிவில் என்னை மறைச்சு என்னை பாதுகாக்கிறீங்க, என் நாவில் சண்டைக்கு என்னை விளக்கிடுங்க. யுத்தம் பண்ணதெல்லாம் போதும், சண்டை போட்டதெல்லாம் போதும். நோ 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 நோ, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உங்களுடைய பிரசன்னத்தில் நீங்கள் என்னை மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறீங்க. நான் சண்டை செய்ய வேண்டாம். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் பார்த்துக்க, நான் சண்டை செய்ய மாட்டேன், நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் சுதந்திரிக்கல அப்படின்னா நாம் சுதந்திரிப்போம். சபை வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாய் தூரமாய் இருப்பதாக ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போக சொன்னார். அப்போஸ்தலர்களை அனுப்பிக்கும் பொழுது சமாதான பாத்திரம் இருந்தால் அந்த வீட்டில் தங்கு, அவன் குடிக்கிற கூழோ கஞ்சோ ரசம் சோற சாப்பிடு. எந்த அளவுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னார் பாரு. அவன் வீட்டில் ஏசி இருந்ததா என்ன, பெட் இருந்ததா என்ன, பிரியாணி கொடுத்ததா என்ன? நோ. சமாதான பாத்திரம் அந்த வீட்டில் இல்லையா, போகாதே. அவன் சமாதான பாத்திரம்னான்னு பாரு. அவன் வீட்டில் அவன் கொடுக்கறத வாங்கி புசி. வீட்டுக்கு வீடு போகாத. ஏன் வீட்டுக்கு வீடு போகாத? வீட்டுக்கு வீடு சண்டை நமக்கு தூரமாக இருப்பதாக. சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், முதலாவது சகோதரிகளுக்கு வருவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நிறைய ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கடைசி வரைக்கும் 27, 28 வரைக்கும் சண்டைக்காரி, கோவக்காரி. பைபிள் நீதிமொழிகள் நிறைய யாரை தான் அதிகமாக போட்டிருக்கு சொல்லுங்க. அப்போ சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு கொடுத்து அதிகமாக போட்டிருக்கு. ஆகையினால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் யாரையும் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புருஷர்களையும் சொல்லப்பட்டிருக்கு. பேலன்ஸில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க 13ஆம் வசனம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. என்னது? என்ன ஒழுக்கம்? மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. நீதிமொழியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 15ஆம் வசனம், 27:15. அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. யாரு சரி? அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அதாவது நையின்னு. அதாவது இன்னொரு மழை இருக்கு, கோடை மழைன்னு ஒன்று இருக்கு. என்ன மழை சொல்லுங்க? கோடை மழை எப்படி பார்த்துறீங்களா? இப்போ கோடை மழை எப்படி சொல்லுவோம்? கோடை மழை, சம்மர் ரெயின் வரும்ல,
சட 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 தடாப்டார் இடி மின்னல் பார்த்தா மழை பட்டு அடிச்சு கொட்டி தீர்த்துட்டு முடிச்சிடும். அது என்ன மழை? இதையாவது ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். எப்பயாவது கோடைக்கு கோடை தான் என்ன செய்யும், அது கோடைக்கு கோடை தான் விசிட் பண்ணும். தடாப்டார் சொல்லிட்டு அடித்து போட்டுட்டு. சரி, சில ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்களாம் இங்கே சொல்கிறது போல, எப்படி சொல்கிறது போல 27 சொல்றது போட்டிருக்கு போல, கோடை மழை நாளில் பெய்கிறதான தடார் புடார் மழையும் சரி, சண்டைக்காரியான சரி, அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் எப்படி இங்கே போட்டிருக்கு பாருங்க. இது என்ன நாள்? இது கோடை நாள் இல்லை. இது என்ன நாள்? அடைமழை. அடிச்செல்லாம் பெய்யாதுங்க. என்ன பெய்யாது? அடிச்செல்லாம் பெய்யாது. அடிச்சு தடா அப்படிலாம் ஒன்று சவுண்ட் இருக்காது. ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லுவாப்போம், சொட்டு சொட்டு. அது எங்கெல்லாம் சொட்டுங்க? கிச்சனில் மட்டும் கொட்டாது, கிச்சன்லேயும் சொட்டும், டைனிங் டேபிள்லேயும் சொட்டும், அப்புறம் பெட்ரூம்லேயும் சொட்டும், பஸ்ஸில் போகிறப்பையும் சொட்டும், வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்பையும் சொட்டு 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 சொட்டு. சிஸ்டர்ஸ்க்கு புரியுதா? புரியலையா? புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் சொட்டிக்கிட்டே இருக்கும். சொட்டு சொட்டு சொட்டு. நெய்யி 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 நெய்யி. ராக்கேல் இருந்தால அழகிக்கு என்ன குறைச்ச? ராக்கேலுடைய அழகுக்கு என்ன குறைச்ச? அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? புருஷன்ட்ட நெய்யி நெய்யி நெய்யி, எனக்கு புள்ள கொடு, இன்னும் பிளாட்டு வாங்கலை, இன்னும் வீடு வாங்கின பிளாட்டில் என்ன செய்யலை, வீடு கட்டலை, அது வாங்கலை, நகை வாங்கலை, அங்கே போகல இங்கே போகல, நெய்யி நெய்யி. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நெய்யி 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 நெய்யி. இது ஒரு டைப். மொத்தம் 3 டைப் இருக்குன்னு வச்சுங்க. எது ஓகே? ஏதாவது ஓகே? கோடை இடி மின்னலுடன் கூடிய கோடை இடி மழை. ஓகே, ரைட்பா, நாமெல்லாம் சகிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது எது? நை. எது? இதையும் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். எதை மட்டும் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னா, ஊமத்தனமும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதான் டேஞ்சர்லேயே பயங்கர டேஞ்சர். என்னன்னா எது? ஊமை பிசாசு. என்ன பிசாசு? ஊமை பிசாசு. பல்ல கடிச்சுக்கிட்டே இருந்தான்ல ஒருத்தன், இல்ல மார்க் எழுதின சுவிசேஷன் நினைக்கிறேன். ஒரு ஊமை பிசாசு பிடித்தவன் என்ன கடித்துக்கிட்டே இருந்தான் சொல்லுவான். அப்போ பல்லை கடித்து கொண்டிருந்தான். ஆனா வாயிலிருந்து என்ன செய்யல, வார்த்தை எல்லாம் வரல. அப்படியே சைலண்டாக இருக்கிறது. ஏன் இப்போ சைலண்டாக இருக்க? பேசணும். அதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சபையில் பேசக்கூடாதுன்னு சொல்லி, சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு என்னையாவது செஞ்சிடலாம் சொல்லுவோம். அப்போ என்னையாவது சொல்லிடலாம். அது கொட்டி தீர்த்தலாம். ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதாவது கொட்டி வைக்கலாம். உள்ளாரே டம்பி ஷேங்கர், டம்பி ஷேங்கர், டிமானிக் சைலன்ஸ். அப்படியே இறுக்கமாக அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படியே சைலன்ஸாகவே இருக்கிறது. நோ, அது நல்ல சைலன்ஸ் கிடையவே கிடையாது. அது ஊமை பிசாசு. என்ன பிசாசு? ஊமை பிசாசுனுடைய சைலன்ஸ் இருக்கவே கூடாது. பல்ல கடிச்சுக்கிட்டு நறுக்கி அப்படியே டம்ப் பண்ணி உள்ளர வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓப்பனாக சொல்லணும், நேரடியாக சொல்லணும். நான் அது மாதிரி அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடணும். நான் அது மாதிரி நீங்கள் பேசின வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. சில பேர்லாம் அப்படியே போவாங்க, மூவ் ஆகுங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடணும் பிரியமானவர்களே. சிலர் இந்த ஊமை பிசாசுன்னு சொல்லலை, என்ன ஊமை பிசாசு வாரக்கணக்கில்லாம் இருக்கு. வாரக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்குது. வாரக்கணக்கில், சில குடும்பங்களில் வாரக்கணக்கில், நாள் கணக்கில் பேச்சே கிடையாது. கடைசியா மனம் விட்டு வாய் திறந்து சந்தோஷமா பேசினது எப்ப? மார்க் 9:17. ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை அழகடிக்கிறது, நுரை தள்ளுகிறது, பல்லை கடித்து. பாருங்க, ஊமையான ஆவி அலைகழிக்கிறது, அழகழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த
ஏன்னா ஊமையாச்ச, பேச முடியாது. பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், ஏன் எங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னதற்கு அவர் அவர்களுக்கு சொன்னார், இந்த விதமான பிசாசு எதனால தான் போகும்னு சொன்னார். சொல்லுங்க, 29 வசனம். இவ்வகையான பிசாசு எப்படி போகுமா? இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே வென்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஜாக்கிரதை, நாம் காதுள்ளவர்களா இருந்து கேட்க கடவோம். இது நல்ல ஆவியே கிடையாது, இது நல்ல ஆவி கிடையாது. உடனே ஊமையான பிசாசுன்னா எங்கேயோ யாரையும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆங்காரம் தாங்க முடியாது. அப்படியே ஆங்காரத்தோடு இருக்கிறது, நரநரன் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை அல்ல. ஃப்ரீயாக உடனே ரிலீஸ் ஆகிடும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன், என்னை தாழ்த்துறேன், நான் மன்னிச்சிடுறேன். தேவ ஆவியினால் நாம் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட்லேருந்து நீங்கள் வெளியில் வரலன்னு வச்சுங்க. இந்த ஸ்பிரிட்லேருந்து நீங்கள் வெளியில் வரல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் எனக்கு வேண்டாம்,